ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நமது ஆர்கே அஸ்ட்ராலஜர் யூடியூப் சார்பாக குரு பயிற்சி பலன்களை மிக விரிவாகவும் விளக்கமாகவும் விட்டுள்ளோம். பார்க்காத நண்பர்கள் பார்த்து பயனடைங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுக்கு விரையச்சனை நடக்கின்றது. ஆனால் இந்த மாதத்திலிருந்து குரு பகவான் 4 உச்சமடைந்து 3 இருக்கக்கூடிய குரு பகவான் 4 உச்சமடைந்து உங்களுடைய 12 இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கும் மேஷ லக்னக்காரர்களுக்கும் 7 சனியால் வரக்கூடிய சங்கடங்கள் முற்றிலுமாக விலகி 7 சனி மூலமாக முழு அளவிலே உங்களுக்கு சுபவிரிய செலவுகள் தான் ஆகும் என்பது ஆறுதலான விஷயமாகும். ராசிநாதன் ஆரம்பத்திலே ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பதனால் 1ஆம் வீட்டு பலன்கள் எந்த வகையிலும் சங்கு தடையின்றி அற்புதமாக இருக்கும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழுக்கு எந்த விதமான சங்கடம் இருக்காது. இருந்தாலும் இயற்கையிலே வரக்கூடிய உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டாயம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகள் நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள் என்பதை நினைவில் கொள்க. மாத பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு அவர் 2 வருவார். 12 இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை இருப்பதனால் எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக வாக்கு விஷயத்திலும் உங்களுடைய சொல் விஷயத்திலும், இல்லை என்றால் உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்து கொள்வீர்கள் என்பதை கவனத்தில் கொள்க. மற்றபடி ராசிநாதன் ஆரம்பத்திலும் சரி மாத பிற்பகுதியிலும் சரி சாதகமாக இருப்பதனால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்திற்கு எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. உங்கள் சொல்லின் மூலமாகவும் செயல் மூலமாகவும் மற்றவரை காயப்படுத்தினால் அதன் மூலமாக சங்கடம் உங்களுக்கு வரும் என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சுக்கிரன். அவர் 3 ஆட்சி பெற்ற புதனுடன் இருக்கின்றார். 2 5 கூடிய சூரிய பகவான் இருப்பதினால் 2ஆம் வீட்டினுடைய பலன் அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் அவருடைய பார்வை 2 இருக்கக்கூடிய சூரியனுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் பிள்ளைகள் வகையில் ஒரு சில சர்ச்சைகளோ அல்லது சங்கடங்களோ வரலாம். அது 15ஆம் தேதி வரை இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு 5 கூடிய சூரிய பகவான் 3 மாறிய பிறகு நிலைமை முற்றிலும் மாறிவிடும். ஆனால் 2ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் தேதிக்கு பிறகு உச்ச குருவுடன் சேர்ந்து இருப்பதனால் 2ஆம் வீட்டின் மூலமாக பொன்பொருள் சேர்க்கை, தன வருமானம், ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது, சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்று 8ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் உச்ச குருவுடன் சேர்ந்து இருப்பதனால் மிகப்பெரிய அளவிலே உங்கள் குடும்பத்திலும் சரி உங்கள் பொருளாதாரத்திலும் சரி சகல வகையான சந்தோஷங்களும் நன்மைகளும் லாபங்களும் ஏதோ வகையில் நிச்சயமாக பெருகும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் புதனாகின்றார். அவர் 3 ஆட்சி பெற்று சுக்கிரனுடன் வலிமையாக இருப்பதினால் 3ஆம் வீடு வலிமையடைகின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சகோதரக்காரன் அவருடைய பார்வை ஆரம்பத்திலே குருவிற்கும் கிடைப்பதினால் 3ஆம் வீடு மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும். உங்களுடைய தைரியம், வீரியமும் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும். பயணங்கள் ஏற்படும். அது லாப பயணங்களாகும், பயனுள்ள பயணங்களாக ஏற்படும். சகோதர வகையில் முழு ஒற்றுமையும் நண்பருடைய வருகையும் ஏற்படும். குறிப்பாக தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு வெளியூர்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் வெற்றி செய்தி வரும். விஐபிகளுடைய தொடர்புகளும் கிடைக்கும். ஆக 3ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். 3ஆம் வீட்டு அதிபதி மாத பிற்பகுதியில் குருவுடன் சேர்ந்திருப்பதால் அந்த நன்மைகள் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய இளையவர்கள் மூலமாக சுபவெரிய செலவுகளும் நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் சந்திரன். அவர் 4 கிரகம். 4 உச்சமடைந்த குரு இருப்பதினால் தாயின் மூலமாக, தகப்பன் மூலமாக இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் கட்டாயம் உண்டாகும். அது திருமணம் சம்பந்தமாகவோ, குழந்தை பாக்கியங்களாகவோ அல்லது படிப்புக்காகவோ உங்களுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் மிக பெரிய அளவிலே உதவார்கள். திருமணமாகி சென்றிருக்கின்ற பெண்களுக்கு தாயின் வீட்டின் மூலமாக சொத்து சுகங்களோ அல்லது முறையாக பிரிக்கப்பட்ட சொத்துகளோ அல்லது பொன் நகை போன்ற விஷயங்களோ அல்லது பணமாக வருவதற்கு உச்சமடைந்த குரு பகவான் நிச்சயமாக 4 இருப்பதினால், அதுவும் சந்திரன் வீட்டில் இருப்பதினால் நிச்சயமாக திருமணமான பெண்களுக்கு மிக பெரிய அளவிலே உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் சூரியன். அவர் ஆரம்பத்தில் 2 பிறகு 15ஆம் தேதிக்கு பிறகு 3 தான் வீட்டிலிருந்து 11 இருப்பார். ஆக 5 ராகுக்கு அது சம்பந்தம் இருப்பதினால் ஆரம்பத்தில் சூரிய பகவானுக்கு சனியினுடைய பார்வை கிடைப்பதினால் ஆரம்பத்திலே பிள்ளைகளை பற்றி ஒரு சில கவலைகளோ சங்கடங்களோ அல்லது அவர்களை பற்றி வீண் விரைய செலவுகளோ, ஒரு சிலருக்கு தசாபுத்தி சரியில்லை என்றால் வைத்திய செலவுகளோ வரலாம். ஆனால் 15ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலுமாக மாறிவிடும். உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். அதே வேளையில் தனக்கு 12 குரு பகவான் இருப்பதினால் அவர் புத்திரக்காரன் என்பதால் பிள்ளைகள் வகையில் சுபவிரிய செலவுகளும் அதற்காக கடன்களும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். அந்த கடனை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஆக மாத பிற்பகுதியில் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாகவும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்தந்த வயதிற்கேற்ற நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் வரும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் புதன். அவர் தான் வீட்டிற்கு 10 வலிமையாக இருப்பதினால் போட்டி, போராமை, வம்பு வழக்குகள் பெரிதாக உங்களை பாதிக்காது. 6ஆம் வீட்டிற்கு சனி பகவான் பார்வை, இயற்கை பாபருடைய பார்வை கிடைப்பதினாலும்
எதிரிகள் உதிரிகளாக ஆகிவிடுவார்கள். ஆக எதிரிகளை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. உடைய ராசிக்கு 7 கூடியவர் சுக்கிரன். அவர் ஆரம்பத்திலே தான் வீட்டிற்கு 9லே 3லும் பிறகும் அவர் 4லே உச்ச குருவுடன் இருக்கின்றார். ராசிநாதனுடைய பார்வையும் 7ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் 7ஆம் வீடு பெரிய அளவிலே கை கொடுக்கும். இதில் திருமணமாக இருக்கின்ற மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு ஒரு சிறிய முயற்சியிலே இந்த மாதத்திலே பல பேருக்கு திருமண வாழ்க்கை செட் ஆகிவிடும். ஏற்கனவே பேசி வைத்திருப்பவர்களுக்கு சிறப்பான முறையிலே திருமணம் பாக்கியம் கூடி வரும். அவர் 7ஆம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே 3லும் பிறகு தான் வீட்டிற்கு 10லே உச்சகுருவுடன் இருப்பதினால் கணவன் மனைவிகள் சரியான புரிதலும் அன்பும் அரவணைப்பும் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாததற்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள். ஒரு சிலர் வெளியூர்களில் இருந்தாலும் கணவன் இருந்தால் மனைவியும் அழைத்து கொண்டு குடும்பம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உருவாகும். 7ஆம் வீட்டின் மூலமாக சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளோ, வயதானவர்களாக இருந்தால் ஆன்மீக பயணங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதற்கு 7ஆம் வீட்டு அதிபதி குருவுடன் சேர்ந்திருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாகும். ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் 7ஆம் வீட்டின் மூலமாக தழுவிக்கொள்ளும். உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார். அவருடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் 8ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் 8ஆம் வீட்டின் மூலமாக மாத பிற்பகுதியில் எதிர்பாராத தனப்பிராப்தி அதிர்ஷ்டங்களை வரலாமே தவிர 8ஆம் வீட்டு கெடுபலன் பெரிய அளவிலே உங்களுக்கு பாதிக்காது. அதே வேளையில் தந்தையார் வகையிலும் ஒரு சில சுபவிரய செலவுகள் ஏற்படுவதற்கு மட்டும்தான் வாய்ப்புகள் உண்டாகும். இந்த ராசிக்கு 9 கூடியவர் குரு பகவான். அவர் தனக்கு 8லே இருந்தாலும் உச்ச பலத்தோடு இருக்கின்றார். 3லே இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 9ஆம் வீட்டை பார்ப்பதால் அதுவும் பல வகையான நன்மைகளே. தான் வீட்டிற்கு அவர் 8லே மறைந்தாலும் உச்ச பலத்துடன் இருப்பதனால் பாக்கியங்களும் தந்தையால் வரக்கூடிய லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் முன்னோருடைய மூலமாக வரக்கூடிய சொத்து சுகங்களும் பலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும். பலருக்கு ஆன்மீக பயணங்களும் வெளியூர் வெளிநாடு பயணங்களும் சித்திக்கும். ஆக 9ஆம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்ளும். அது பணமாக இருக்கலாம், படிப்பு, பட்டம், பதவி, பேர் புகழ், சொத்து சுகங்களாக இருக்கலாம். மகான்களுடைய ஆசீர்வாதமும் புனித நதியில் நீராடக்கூடிய பாக்கியமும் பல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 10 கூடிய சனி பகவான் அவர் 12ல் இருக்கின்றார். 10ஆம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் 10ஆம் வீட்டு அதிபதி சனிக்கும் கிடைப்பதனால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு யோகமும் லாபமும் உண்டாகும். பெரிய சனி என்று கவலைப்பட தேவையில்லை. குறிப்பாக தொழிலதிபர்களுக்கு பெரிய அளவிலே கை கொடுக்கும். அவர்கள் உடல்நலத்தில் தான் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். வேலை என்று சதா காலமும் அவர்கள் உழைத்து கொண்டே இருப்பார்கள். உடல்நலத்தில் அக்கறை மிகவும் தேவை. மற்றபடியாக தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு லாபமும் யோகமும் கட்டாயம் உண்டு. பணியில் இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக இடமாற்றங்கள், பதவி உயர்வு, பண உயர்வு உண்டு. விரும்பிய இடங்களுக்கு அவர்கள் பணி மாற்றம் கிடைக்கும். தனியார் துறையில் இருப்பவர்களுக்கும் பண உயர்வும் பதவி உயர்வும் நிச்சயமாக வரும். பலர் வெளிநாடுகளுக்கு சென்று திட்டமிட்டு இருப்பவர்கள், படிக்கின்ற மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, வேலை தேடுபவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களாகவும் சரி, உங்கள் மனமகிழக்கூடிய மாற்றங்கள் இந்த மாதம் கட்டாயம் உண்டாகும். அதற்கு குரு பார்வையும் சுக்கிரனுடைய புதனுடைய பார்வையும் அதற்கு முக்கியமான காரணமாக அமையும். காரணம் 10ஆம் வீட்டிற்கு அந்த மகரத்துக்கு சுக்கிரனும் புதனும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் என்பதில் கவனத்தில் கொள்க. உடைய ராசிக்கு 11 கூடிய சனி பகவான் 11லே ராகு இருப்பதினாலும் 11ஆம் வீட்டு அதிபதிக்கு சனியினுடைய பார்வை கிடைப்பதினால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும், முயற்சிகள் வெற்றியடையும். மூத்த சகோதர வகையில் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகளும் நிச்சயமாக ஒன்று சேர்வார்கள். உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் குரு பகவான் அங்கே சனி பகவான் இருந்து உச்ச குருவினுடைய பார்வை கிடைப்பதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபவெரிய செலவுகளாகவும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய செலவுகளாகவும் ஆன்மீக செலவுகளாக இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகளாக இருக்காது. தர்ம கர்மாதி யோகம் பூரணமாக கிடைப்பதனால் புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய பாக்கியமும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் தான் நிச்சயமாக உண்டாகுமே தவிர வீண் வெறிய செலவுகள் ஆகாது. ஆக மேஷராசி மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத பலன் யோகமும் பொருளாதார வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய அமைப்பிலே நிச்சயமாக இருக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வணக்கம். ஜூன் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லலாம். அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு நெய் தீபம் ஏற்றி வருவது சிறப்பு. எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்லை. மகான்களுடைய ஜீவசமாதிக்கு செல்வதோ அல்லது முடியாதவர்கள் அவர்களுடைய படத்தை வீட்டில் வைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்குவது சிறப்பு. எந்த மகான்களாக இருந்தாலும் பரவாயில்லை. லட்சுமி நரசிம்மரை வணங்குவது கைமேல் பலன்களை தரும். கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது எல்லா வகையான வெற்றியும் கட்டாயம் தரும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.